நல்ல நீச்சல் பழகின இந்த கும்பத்துல தான் நீங்க ஏன்னா இந்த கும்பம் இது இழுத்துட்டு வர எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கொண்டுட்டு வந்துரு. முன்னாடியெல்லாம் எங்க அம்மா சொல்லியிருக்குது, முன்னோர்கள் நம்ம மனுஷ உருவானது எப்படி இந்த கும்பத்துலதான் ஆளுகளை போட்டு அதுல இருந்து உருவானாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். ஒருவேளை என்ன ஏமாத்திருக்கான கதை சொன்னாங்களா என்னன்னு தெரியல. இங்க பாருங்க எவ்வளவு விதைன்னு. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இதில் தானே நீச்சல் பழக்கி விடுங்க. யாருக்காவது விதை வேணுமா? சாப்பிட்டு பார்க்கலாமா? இதே வேப்பாந்தலை நீங்க நோயை சம்பாதிக்கிறீங்க, நாங்க உங்களுக்கு மருந்து சம்பாதிக்கிறோம் பாருங்க. வேப்பாந்தலை எவ்வளவுக்கு பயன்படுது, காய் தலை எல்லாமே பயன்படு. பேசிட்டாண்டி அவரு புரோட்டா வாங்குறதுக்கு அள்ளிட்டு இருக்காரு, அவ்வளவு வேகமா அது தெரியாது. வேப்பாந்தலையும் மருந்துக்கு பயன்படுது. இங்க பாரு குருங்காத்தலை கொண்டு வந்து அள்ளிட்டாங்க. இங்க கொண்டு வா சிறு உருங்காத்தலை, அங்கேயே இதுதான் சிறு உருங்காத்தலை. இது சக்கரை நோய்க்கு பயன்படுது. எல்லாமே இங்க இருந்ததே உங்களுக்கு மருந்து. இதெல்லாம் ஒவ்வொன்றா பறிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பறிச்சு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். இதெல்லாம் எவ்வளவு 15 ரூபா தான் கிலோ. இது வேணும்னா 120 ரூபா கிலோ. எவ்வளவு கஷ்டம் இதை கொண்டு. எங்க ஊர்ல செம்ம மழை பெஞ்சிருச்சு. கொம்பரிட்டி போயிட்டு இருக்குல்ல, உங்க ஊர்ல எல்லாம் மழை பெஞ்சிச்சா? எல்லா ஏரியாவிலையும் மழை ரொம்ப பெய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் எங்க ஏரியாவிலே ரொம்ப கம்மியா மழை பெய்யுது. பாக்கி உங்க ஊர்ல எல்லாம் ரொம்ப மழை பெஞ்சிருக்கா? கொம்பரிட்டி போயிருக்குள்ள நனைஞ்சிட்டு வரேன். இங்க மழை ரொம்ப ஜாஸ்தி. அப்படி இல்லை, கொஞ்சமாத்தே மழை பெஞ்சிருக்கு. இந்த தண்ணியை பார்த்து நீங்க ஆச்சரியப்பட வேண்டாம், மழை கம்மி தான். உங்க ஊர்ல எல்லாம் எவ்வளவு மழை பெஞ்சு? வாங்க வைக்கி கடலைக்காடு களமட்டை களையெல்லாம் இல்லை, இருந்தாலும் லைட்டா மண்ணை கீறி விட்டா தானே கடலை செடி நல்லா தலை. இப்பதான் மழை பெஞ்சிருக்கு. இப்ப கூடவே மழை விழுந்துகிட்டே தான் இருக்கு. ஆளுக வரமாட்டேங்கிறாரு. ஒரு ஆளு கூட களை வச்சு லைட்டா அப்படி மண்ணை கிளச்சி விட்டோம்னா செடி நல்லா வருமல்ல, அதுக்காகத்தான் மக்கி கொத்துறோம். கொஞ்சமாவது இறக்கப்பட்டு வாங்க. காடு களை வெட்டினதில்ல, இந்த களை இல்லாத காட்டை வெட்டி இருக்கு. இங்க பாருங்க, நான் மலைக்கு போய் ஆடு ஓட்டி வர வரைக்கும் இவ்வளவு கொஞ்சோண்டு தான் கொத்திருக்கு. இன்னும் எவ்வளவு இந்த காடு ஃபுல்லா கொத்தணும். இன்னும் அங்க ஒரு காடு இருக்கு. பக்கி தயவு செய்து வாங்கப்பா, கொஞ்சோண்டு கொத்தி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கவே நான் அடுத்த வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன். எங்க அம்மா வச்சுட்டு வேலையே செய்ய மாட்டேங்குது. ஆமா பக்கி இங்க பாரு, என்ன தேனுன்னு தெரியுமா? இதான் கொசுவு தேனுன்னு சொல்லுவாங்கல்ல. யாராவது சாப்பிட்டுருக்கீங்களா கொசுவு தேனு? ஒரு கடும்பு வாடை அடிக்குது. பக்கி இங்க பாரு, இது என்ன பக்கத்துல இருக்காங்க. இதுதான் கொசு தேன் பக்கி. கொசு தேன் யாராவது சாப்பிட்டுருக்கீங்களா? ஏன்னா வர உள்ளதே யாராவது சாப்பிட்டுருக்கீங்களா? ஒரு கழும்பு வாடை அடிக்குது பக்கி. எடுத்துட்டு நீ எடுத்துக்கலாம். ஹாய் பக்கி, இந்த பாவக்கா தெரியும் தெரிவித்தலாம். எவ்வளவு 150 ரூபா ஒரு கிலோ. யாருக்கெல்லாம் வேணும், யாரெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க, நம்ம நாட்டு கோழி போகிற மாதிரி இருக்குல்ல, கமெண்ட் பண்ணுங்க. ஹாய், யாருக்கெல்லாம் நடவுக்கு வெங்காயம் வேணும்? எத்தனை வை? 31 வை ஆகணும். 30 வை. யாருக்காவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆனா இன்னும் முளைப்பெரும்பெல்லாம் கட்டவே இல்லை. 50 ரூபானா வெங்காயத்தை எடுத்துக்கலாம். யாரு வேணாலும் கமெண்ட் பண்ணலாம்.